الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் நுழைவிக்கப்பட்ட ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் பிதஅத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்த அடிப்படையிலே இந்த ஜும்ஆ தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்று வழிகாட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இங்கு ஒன்று குழுமி இருக்கிற நம் அனைவரின் சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தியவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த ஓரிரை கொள்கையையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் அண்ணலும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்ற அந்த தூதுத்துவ கொள்கையும் நம்முடைய வாழ்விலே உயிர் மூச்சாக கொண்டு இந்த துனியா வாழ்வினை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவுடைய சிறப்புகள் குறித்து பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதில் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே சொல்லும் பொழுது, இதா குல்த லி ஸாஹிபிக யௌமல் ஜும்அத்தி வல் இமாமு யக்துபு அன்சித், அருகிலே இருப்பவர் வீணான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது நாம் நன்மையான காரியம் செய்கிறோம் என்ற அடிப்படையில் அவரை அழைத்து ஜும்ஆவிலே அமைதியாக இருக்க வேண்டும், இது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது என்று ஒரு உபதேசம் செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபகத் லகௌத, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். இந்த ஜும்ஆவுடைய முழுமையான நன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த அடிப்படையிலே பெறுவதற்கான வழிகாட்டி தந்திருக்கிறார்களோ அதை முழுமையாக பெறுவதற்குரிய ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும்.
அருகிலே இருப்பவர் பேசிக் கொண்டிருக்கிறார், வீணான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நாம் அவரை அந்த இடத்திலே எந்த விதமான உபதேசத்தையும் செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய எச்சரிக்கையை நம் அனைவருக்கும் முன்னிறுத்தியவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் அஹ்ராஃப் என்ற 7வது அத்தியாயத்தினுடைய 8-9 வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வல் வஸ்னு யௌமஇதில் ஹக் ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அந்நாளில் மதிப்பீடு செய்தல் உண்மை, நன்மையின் எடைகள் கனமாக இருப்போரே வெற்றி பெற்றோர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் பேசுகிறான். ومن خفت موازينه فأولئك الذين خسروا أنفسهم بما كانوا بآياتنا يظلمون. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நன்மையின் எடைகள் லேசாக இருப்போர் தமக்கே நட்டத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள், நமது வசனங்கள் விஷயத்தில் அநீதியாக அவர்கள் நடந்து கொண்டதே இதற்கு காரணம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அஹ்ராஃபிலே பேசுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய மறுமையினுடைய வாழ்க்கை நன்மையினுடைய அந்த கணம் அதிகமாக வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இதை குறித்து ஒரு இடத்திலே சொல்லும் பொழுது நன்மையினுடைய அந்த முக்கியத்துவத்தை, அமல்களுடைய முக்கியத்துவத்தை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய மரணத்தை ஒப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்ட அந்த மனிதனை அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான கிரியைகளையும் செய்து அவனை கொண்டு போய் அடக்கம் செய்ய போகிறோமே, அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், யத்பஹு மையத ஸலாசன், ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனை 3 காரியங்கள் பின்தொடர்கிறது. ஃபயர்ஜிஉ இஸ்னான், 2 திரும்பி விடுகிறது. வயக்பா மாஹு வாஹித், 1 அங்கேயே தங்கி விடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு அது என்னென்ன என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு, அவனுடைய சொந்த பந்தங்கள், அவன் சேர்த்து வைத்த செல்வங்கள், அவனுடைய அமலுஹு, அவனுடைய நல்ல அமல்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதிலே அவனுடைய சொந்தங்களும் அவனுடைய செல்வங்களும் திரும்பிவிடும். அமலுஹு, அந்த அமல் மட்டும் அவனிடத்திலே தங்கி இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஹதீதுகளிலே பார்க்கிறோம். அன்பானவர்கள், நாம் அந்த இடத்தில் என்ன செய்வோம்? நம்மை குளிப்பாட்டி கொண்டிருப்பார்கள், நமக்காக ஜனாசா தொழுகைக்கு தயாராகி கொண்டிருப்பார்கள். அப்போது நம்முடைய செல்வங்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய அமல்கள் எல்லாம் அங்கேயே இருக்கும். நமக்கான எல்லா கிரிகளும் அந்த இடத்திலே செய்யப்பட்டு கொண்டிருக்கும். அப்பொழுதும் இந்த 3ம் அங்கே இருக்கும். நம்மை அடக்கம் செய்த பிறகு, நமக்காக நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் பிரார்த்தனை செய்த பிறகு அங்கிருந்து நகர்ந்து செல்வார்களே, அவர்களோடு இந்த சொந்தங்களும் நம்முடைய செல்வங்களும் அவர்களோடு சென்றுவிடும். நம்முடைய எது மட்டும் அங்கே இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய அமல்கள் மட்டும் அங்கே தங்கி இருக்கும். நாம் நம்முடைய அமல்களில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்த வேண்டும், முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருத வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவிற்கு நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளை ஹதீதுகளிலே பார்க்கிறோம். நாம் இந்த உலகத்தில் அதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிறைய ஏதேனும் வழிகளில் அமல்கள் செய்துவிட முடியாதா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு அமல்கள் செய்துவிட முடியாதா என்ற எண்ண ஓட்டம் பலரிடத்தில் இருந்தாலும் நாம் இன்னைக்கு எதில் அதிகமாக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம 5 வேளை தொழுகிறோம், தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுது விடுகிறோம், இன்ன பிற பெரிய பெரிய அமல்கள் ஏதாவது இருந்தாலும் செய்து விடுகிறோம் என்ற அடிப்படையில் இது போதுமானதாக இருக்கிறோம். ஆனால் நாம கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நாம ரொம்ப பெரிய அளவுக்கு நம்மை வாட்டிக்கொள்ளாமல், நம்ம ரொம்ப சிரமத்தை எடுத்துக்கொள்ளாமல் இலகுவாக வந்து சேரக்கூடிய நன்மைகளில் இன்றைக்கு கவனக்குறைவாக இருந்து கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன அமல்கள் தான், சிறு சிறு வழிகாட்டுதல்கள் தான், அதில் கவனக்குறைவாக அதை மறந்தவர்களாக இன்றைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அன்பானவர்கள், நன்மைக்காகத்தான் ஓடுறோம், அமல் செய்வதற்காகத்தான் ஓடுறோம். அதனுடைய அந்த நன்மைகளையும் அதனுடைய விஷயங்களையும் நமக்கு சின்ன சின்ன காரியங்களை இலகுவாக அப்படி போற போக்கில் செய்து கொண்டு போனோம் என்று சொன்னால் அதிலே நிறைய நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாரி தருகிறான் என்பதை இன்றைக்கு மறந்த சமுதாயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கவனக்குறைவாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதே பல செய்திகளை நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த ஜும்மாவிலே சில செய்திகளை மட்டும்
உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார். என்ன செய்தியை சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், தன்னுடைய மனைவி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, தன்னுடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுபஹ் தொழுகைக்காக எழுகிறார்கள். சுபஹ் தொழுகைக்கு எழுந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சுபஹ் தொழுகைக்காக பள்ளிக்கு போறாங்க. பள்ளிக்கு போயிட்டு திரும்ப வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, மா ஜில்சி அலல் ஹாலில் லதி ஃபரதுகி ஃபீஹி, நான் உங்களை எந்த நிலையில் விட்டு சென்றேனோ அதே நிலையில் தான் இன்றும் இவ்வளவு நேரம் இருக்கிறீர்களா? போன அல்லாஹ்வுடைய தூதர் எப்போ வராங்கன்னு சொன்னா, லுஹாவுடைய நேரம் நெருங்கி விட்டது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க. அவருடைய மனைவியில் ஒருவரான ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, சுபஹ் தொழுகைக்காக அங்கே அமர்ந்தவர்கள் அதே இடத்திலே அமர்ந்து நிறைய திக்ருகளை சொல்லிக்கொண்டு அமல்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வந்து கேட்கிறாங்க, நான் உங்களை எந்த நிலையிலே விட்டு சென்றேனோ அதே நிலையில் தான் இன்றும் இருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், லகது குல்து பகதகி அர்பஅ கலிமாத்தின் ஸலாஸ மிரார், உங்களை விட்டு நான் போன பிறகு 4 வார்த்தைகளை 3 முறை நான் சொன்னேன். லவ் உஜ்னத் பிமா குல்சி முந்தில் யௌம், நீங்கள் காலையிலிருந்து இங்கு சொன்னதோடு எடை போட்டால், காலையிலிருந்து இங்க உட்கார்ந்துருக்கிறீங்களா, இங்க நீங்க காலையிலிருந்து செய்த அமல்களோடு எடை போட்டால் நான் சொன்ன அந்த 4 வார்த்தை அது இதை மிகைத்து விடும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்றாங்க, லா வஜ்னத்ஹுன்ன, உங்கள் வார்த்தைகளை மிகைத்திருக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிட்டு, அது என்னென்ன வார்த்தை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார். இதையெல்லாம் நாம என்ன செய்யணும், மனனம் செய்ய வேண்டும். சின்ன சின்ன துஆக்கள், சின்ன சின்ன திக்ருகள், இதையெல்லாம் நாம மனனம் செய்து என்ன செய்யணும், நம்முடைய வாழ்வில் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பக்கம் பக்கமா படிக்கணுமா? அப்படி அல்ல, இலகுவாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அந்த 4 வார்த்தை என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அந்த பரிசுத்தவானாகிய அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன். இது அந்த 4 வார்த்தையில சேராது. இது பொதுவான ஒரு வார்த்தை. அல்லாஹ்வை நான் புகழ போகிறேன். எப்படி புகழ போறேன் தெரியுமா? அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. அற்புதமான வாக்கியங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதத ஹல்கிஹி, அல்லாஹ்வுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கு அவனை நான் புகழ்கிறேன். வரிலா நஃப்ஸிஹி, அவன் உவக்கும் அளவுக்கு, அவன் என்னை பொருந்தி கொள்ளும் அளவுக்கு அவனை நான் புகழ்கிறேன். வஸினத அர்ஷிஹி, அவனுடைய அரியணை எந்த அளவிற்கு எடை கனமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவனை நான் புகழ்கிறேன். வமிதாத கலிமாத்திஹி, அவனுடைய சொற்களின் கட்டளைகளின் எண்ணிக்கை அளவுக்கு அவனை நான் புகழ்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த 4 வார்த்தைகளை சொல்லித் தருகிறார். அன்பானவர்களே, ஒவ்வொரு வார்த்தைகளுடைய அந்த ஒவ்வொரு வாக்கியங்களுடைய அர்த்தங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அதத ஹல்கிஹி, அல்லாஹ்வுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கு. அல்லாஹ்வுடைய படைப்புகளுடைய எண்ணிக்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால் எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்புகள். படைப்புகளை ஒரு பட்டியலுக்குள்ள கொண்டு வந்து நாம வச்சிட முடியுமா? ஒரு பட்டியலிட்டு அல்லாஹ்வுடைய படைப்பு இவ்வளவுதாங்க அப்படி ஒரு புத்தகத்தை போட்டு கொடுத்து விட முடியுமா? எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான படைப்புகள். கடல்களில் பார்த்தால் அவ்வளவு உயிரினங்களை மனிதன் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அல்லாஹ்வுடைய படைப்புகள் இருக்கிறது. ஒற்றை வார்த்தையில் அல்லாஹ்வுடைய தூதர் சுருக்கி தர்றாங்க, அவனுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கு அவனை நான் புகழ்கிறேன். இந்த ஒற்றை வார்த்தையை சொல்லுங்க. அடுத்து சொல்லி தராங்க, வரிலா நஃப்ஸிஹி, அவன் என்னை எந்த அளவுக்கு பொருந்திக் கொள்வானோ அவன் உவக்கும் அளவுக்கு, அவனை நான் மகிழ்விக்கும் அளவிற்கு என்ன செய்ய போறேன், நான் அவனை புகழ போகிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லுங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வஸினத அர்ஷிஹி, அவனுடைய அரிசி பிரம்மாண்டமாக அல்லாஹ் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அரிசி இருக்கிறதே, அந்த அரிசி எந்த அளவுக்கு கனமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் என்னுடைய ரப்பை நான் புகழ போகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில சொல்லும் பொழுது, வசிய குர்சியு ஸமாவாத்தி வமா ஃபில் அர்ல், வானம் மற்றும் பூமியின் அளவு எடை கொண்ட பிரம்மாண்டமான அரிசிலே அல்லாஹ் இருக்கிறானே, எந்த அளவுக்கு அதனுடைய எடை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில சொல்றான். அப்ப அந்த அளவிற்கான எடை அளவிற்கு என்ன செய்ய போறேன், நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். அடுத்து இறுதியாக சொல்லுகிறார்கள், வமிதாத கலிமாத்திஹி, அவனுடைய வார்த்தைகள் இருக்கிறதே, கட்டளைகள் இருக்கிறதே, அந்த கட்டளைகளின் அளவுக்கு அவனை நான் புகழப் போகிறேன். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதாக இருக்கிறது, அதையும் ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அடக்கிவிட முடியுமா என்றால் அதையும் அடக்க முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ்வை நான் புகழப் போகிறேன் என்ற இந்த 4 வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்.
இதை நாம இலகுவாக மனனம் செய்ய வேண்டுமா? இல்லை, இலகுவான ஒரு வார்த்தைகள் தானே, பெரிய அளவுக்கு சிரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தைகளா? இதில் நாம என்ன செய்யறதில்ல, கவனம் செலுத்துவதில்லை. ஆனால் இதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட பாக்கியத்தை வழங்குகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மனைவிட்டு சொல்லும் பொழுது, நீங்கள் காலையிலிருந்து லுஹாவுடைய நேரம் வரைக்கும் அமர்ந்து சொன்ன வார்த்தைகள் இருக்கிறது, அதையெல்லாம் மிகைத்து விடக்கூடிய அளவிற்கான நன்மையை நான் செய்துவிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை ஹதீதுகளிலே பார்க்கிறோம் அன்பானவர்களே. அடுத்த செய்தியாக பாருங்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி 3293வது செய்தியாக பதியப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இலகுவாக நாம சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஆனால் நம்முடைய கவனக்குறைவினால், நம்முடைய உலகத்தினுடைய இன்பத்தினால், உலகத்தில் நாம் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையினால இதையெல்லாம் கவனக்குறைவாக விட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் அதில் பெரும் அளவுக்கு நன்மையை தூக்கி தரான். அடுத்த செய்தியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை ஒரு நாளைக்கு எவரொருவர் 100 முறை சொல்லுகிறாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதை ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் 100 முறை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய பாக்கியங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், கானத் லஹு அத்ல ஹஷரி ரிகாப், 10 அடிமைகளை விடுதலை செய்தனுடைய நன்மை அதற்கு அல்லாஹ் தருகிறான். வ குதிபத் லஹு மிஅத ஹஸனா, 100 நன்மைகளை அல்லாஹ் நம்முடைய பட்டியலில் எழுதுறான். வ முஹியத் அன்ஹு மிதத ஷைஆத், 100 தீமைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிக்கிறான். வ கானத் லஹு ஹர்ஸ மின ஷைத்தான் யௌமஹு ஸாலிக ஹத்தா யும்சி, நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பை தர்றான். எப்படி தர்றான்? அன்று மாலை வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பை தருகிறான். வலம் யஹ்தி அஹதுன் பி அஃலல மிம்மா ஜாஅ பிஹி, இவரை விட அதிகமாக செயல்களை, இது 100 தாண்டி நிறைய சொல்லியிருப்பாங்கல்ல, அவர் தான் அதிகமாக செஞ்சவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்கிறாங்க சொல்லக்கூடிய செய்தியை புகாரியிலே பார்க்கிறோம் அன்பானவர்கள். ஒண்ணுமில்லை, இலகுவான வார்த்தை தான், இது நமக்கு தெரியும். இதெல்லாம் மக்தப் மதரசாவிலே சொல்லித்தரப்பட்ட ஒரு பாடமான ஒரு வார்த்தைகள் தான். அடிமையை விடுதலை செய்தனுடைய நன்மை அல்லாஹ் நமக்கு தர்றாம்னு சொன்னா, நாம வாழக்கூடிய காலகட்டத்தில் அடிமைகள் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அடிமைகள் நிறைந்திருந்தார்கள். தான் வைத்திருந்த அடிமைகள், பிறரிடத்திலிருந்த அடிமைகள். அடிமைகளை விடுதலை செய்வது என்றால் நாம் எப்படி புரிந்து கொள்ளணும் தெரியுமா? இன்றைக்கு ஒரு பென்ஸ் கார் வாங்குற அளவுக்கான தொகையை அதில் முடக்கணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பெரும் தொகையை அதிலே முடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா அதனுடைய நன்மை அல்லாஹ் எப்படி தர்றான்? இந்த வார்த்தை இலகுவாக சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 100 முறை சொல்வதற்கு நமக்கு பெரிய ஒரு சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமா? இது நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தானே. தெரியாட்டியும் கூட இலகுவாக மனனம் செய்யக்கூடிய ஒரு வார்த்தையாகத்தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்னு சொன்னா, நமக்கு 100 நன்மைகளை அல்லாஹ் அள்ளித்தரான். இலகுவான வார்த்தை தான். இதை சொல்லு, உனக்கு 100 நன்மை இருக்கிறது. நாம் எத்தனையோ பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாவத்திலிருந்து 100 நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளிக்கிறான். இவ்வளவு பாக்கியங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருகிறான் என்று சொன்னால் நாம எந்த அளவிற்கு இதில் கவனம் செலுத்த வேண்டும் அன்பானவர்களே. அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவர் கடமையான தொழுகையை தொழுகிறாரே, தொழுது விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது, ஒரு நபர் கடமையான தொழுகையை தொழுது விட்டார். தொழுது விட்ட அந்த நபர், மன் சப்பஹல்லாஹ ஃபீ ஸுப்ரி குல்லி ஸலாத்தின் ஸலாஸின் வ ஸலாஸின் வ ஹமிதல்லாஹ ஸலாஸின் வ ஸலாஸின் வ கஃபரல்லாஹ ஸலாஸின் வ ஸலாஸின். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருவர் கடமையான தொழுகையை தொழுத பிறகு, கடமையான தொழுகையை தொழுது முடிச்சிட்டோம், தொழுத பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வார்கள், எவர் ஒருவர் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை ஓதிவிட்டு வகால தமாமல் மிஹா, அதை 100ஆக பூர்த்தி செய்ய, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லி இந்த வாக்கியத்தை ஒருவர் கடமையான தொழுகைக்கு பிறகு சொல்லுகிறாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், குஃப்ரத் கதாயாஹு, அவர்களுடைய தவறுகள் எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான், நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். எந்த அளவுக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ச்சியாக சொல்றாங்க, வ இன் கானத் மிஸ்ல ஹப்பத்தின் பஹர், அவருடைய பாவம் கடல் நுரையளவு இருந்தாலும் சரி அதை எல்லாம் மன்னிக்கிறான். இலகுவாக தெரிஞ்ச வார்த்தை தானே. ஆனா நம்ம என்ன நிலையில தொழுது கொண்டிருக்கோம்? கடமையான தொழுகை தொழும் பொழுது
பொதுவாக யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, கடமையான தொழுகை நிற்கும் பொழுதுதான் நம்முடைய சிந்தனைகள் எங்க இருக்கும்? அதை கொடுத்தோமா, இதை கொடுத்தோமா, கடையை பூட்டணுமா இல்லையா, இது போன்ற பல சிந்தனைகள் தொழுகையில் நிற்கும் போது ஓடும். தொழுது முடித்தன போனை வேற வைப்ரேட்ல வச்சிருப்போமா, அட அடிக்குதே அப்படின்னு சொல்லி தொட்டு பார்ப்போம், அல்லது ரிங் ஆகிறது தெரியும். தொழுது முடிச்சோன்னு என்ன செய்வோம்? திக்ருகள் கிடையாது, அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனைகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்ன செய்வோம்? உடனடியாக எழுந்து அப்படியே போனை பேசுவோம், போனை பேசிக்கிட்டே செருப்பு போட்டு அப்படியே வெளியே போயிடும். இது போன்ற நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு தரங்கிறானே, தருவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறானே, நாம் ஏன் அதை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை? நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அலட்சியங்களை முதல்ல மாற்றுவோம். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அலட்சியத்தினால் அல்லாஹ் வழங்கக்கூடிய நன்மைகள் ஏராளமாக இலகுவா அல்லாஹ் கொடுக்கிறான். அதையெல்லாம் இன்றைக்கு இழந்தவர்களாக இருக்கிறோம். ஒன்றுமில்லை, நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த பெருதின ஜும்ஆவை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுல அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட பாக்கியம் பொருந்திய நிலையில் அல்லாஹ் இந்த ஜும்ஆவை வைத்திருக்கிறான். ஹஜ் பெருநாளுடைய நேரத்தில் மாடும் ஆடும் குர்பானி கொடுக்கக்கூடிய மக்கள் ஏராளமாக இருப்பார்கள். நம்முடைய பகுதியில் இருப்பாங்க, எல்லா பகுதிகளிலும் இருக்கிறார்கள். ஷேர் சேர்ந்து கொடுக்கிறாங்க. ஆடை தனியாக கொடுக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அல்லது மாட்டையே தனியாக வாங்கி கொடுக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் கொண்டு வந்து இந்த ஜும்மால அதனுடைய நன்மைகளை எப்படி புகுத்துகிறான் என்று சொன்னால், அடியானே இதற்கு உனக்கு எப்படி தெரியுமா நன்மை? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைக்கிறான், நீ பள்ளிக்கு ஜும்மாவுடைய தினத்திற்கு முதல் நபராக வருகிறாய் என்று சொன்னால் வானவர்களுடைய பதிவேட்டிலே பதியப்படுவாய். அதுக்கு அல்லாஹ் என்ன நன்மையை தூக்கி தரான் தெரியுமா? ஒட்டகத்தை குர்பானி கொடுத்ததனுடைய நன்மையை நான் உனக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை நமக்கு விளக்கி கொடுக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கக்கூடிய நன்மையை இலகுவாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் முடியும். ஆனால் நம்ம இடத்துல அலட்சிய போக்கு. இன்னும் பல இடங்களில் பார்க்கிறோம், தொழுகைக்காக நிற்கும் பொழுதுதான் மக்கள் உள்ளே வரக்கூடிய சூழ்நிலைகள் பல இடங்களில் இருக்கிறதா இல்லையா? நம்முடைய அலுவல்கள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய பணிகள் எல்லாவற்றையும் முடித்து விட்டு ஜும்மா தானே பார்த்துக்கிடுவோம், போய்க்கலாம், கடைசியா போய்க்கலாம். இதனுடைய நன்மையை நாம் உணர்ந்தவர்களா அன்பானவர்களே? யோசித்து பாருங்கள், அல்லாஹ் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தனுடைய நன்மையை நான் உனக்கு தரேன்டா, நீ ஜும்மாவுக்கு முதல் நபரா வா. போட்டி போடுவது உண்டா? இதுல என்றைக்காவது நம்ம போட்டி போட்டது உண்டா? யோசித்து பாருங்கள். நம்முடைய போட்டிகள் எல்லாம் எதிலே இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய கடையின் அருகையில் உள்ள கடைக்காரன் 2 கடையை வாங்கிட்டா, 3 கடையை வாங்கிட்டா, 2 வீட்டை கட்டிட்டா, நாம அடுத்து என்ன செய்யணும்? போட்டி. இதிலே போட்டி. உலக காரியங்களில் போட்டி போட்டு முண்டி அடித்துக் கொண்டு எல்லா காரியங்களும் செய்ய தயாராக இருக்கிறோம். ஒரு கணம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையின் பக்கம் திரும்புங்கள் அன்பானவர்களே. அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய முஹாஜிர்களிலேயே வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள், அதிலே ஏழ்மை நிலை கொண்ட முஹாஜிர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய முஹாஜிர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ எங்களோடு இருக்கக்கூடிய எங்களுடைய வசதி படைத்த முஹாஜிர்கள், அவர்கள் நன்மை பெறுவதற்காக நிறைய செல்வங்களை வாரி வழங்குகிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கிறார்கள், அதன் மூலமாக நிறைய நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள். எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் ஏழ்மை நிலையில் இருக்கிறோம், நாங்களும் நன்மைகளை அடைவதற்கான ஏதேனும் வழிமுறைகளை சொல்லித்தாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஏழை முஹாஜிர்கள் முறையிடுகிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று 33 தடவை ஓதுங்க, இது உங்களுக்கு பெரிய நன்மையை பெற்று தரும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த முஹாஜிர்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க. இந்த செய்தியை தெரிந்த பணக்கார வசதி படைத்த முஹாஜிர்கள் என்ன செய்யறாங்க? இதே அமலை அவர்களும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களிடத்துல என்ன இல்லை? பெருமை இல்லை, பகட்டு இல்லை, நாங்கள் பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு அந்த திக்ருகளை சொல்ல வேண்டும் என்ற தேவை இல்லை என்றெல்லாம் அவர்கள் பகட்டிலும் பெருமையிலும் இருக்கவில்லை அன்பானவர்களே. நாங்களும் அந்த நன்மையை செய்வோம், நாங்களும் அதை செய்வதற்கு எங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்லி செல்வத்தின் மூலமாகவும் தர்மம் செய்து நிறைய நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த இந்த திக்ருகளையும் சொல்லி நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள். ஏழை முஹாஜிர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மீண்டும் முறையிடுகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே,
இதை அவர்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதற்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? நன்மையில் போட்டி போடுகிறார்கள். நம்முடைய உலகத்தினுடைய போட்டிகள் எல்லாம் இன்றைக்கு எதுவாக இருக்கிறது? ஒன்றத்திற்கும் உதவாத ஒரு காரியத்திற்கு தான் நம்முடைய போட்டிகள் எல்லாம் இருக்கு. அதுவும் உலக காரியத்தில். இன்றைக்காவது மறுமை வெற்றிக்காக நன்மையில் போட்டி போடுவதற்காக அவர் 10 ரூபா கொடுத்தா நான் 20 ரூபா கொடுப்பேன், பெருமைக்காக அல்ல, என்னுடைய ரப்பிடத்திலே கூலியை பெறுவதற்காக, என்னுடைய ரப்பிடத்திலே நான் நெருக்கத்தை பெறுவதற்காக, அவனுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக என்று சொல்லி நாம இதற்கான நன்மைகளுக்கான போட்டிகளில் என்றாவது போட்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இது போன்ற பல செய்திகள், திக்ருகள், நிறைய சின்ன சின்ன செய்திகள். ஒண்ணுமில்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நமக்கு தெரிந்த ஒரு இலகுவான செய்தி தான். சாலையிலே நடந்து செல்கிறோம், சாலையிலே செல்லும் பொழுது மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய விதத்திலே பாதையிலே ஏதேனும் இடையூறு தரக்கூடிய பொருள் கிடந்தால் அதை நீங்கள் அகற்றி போடுங்கள். நம்மிடத்தில் பெரிய அளவுக்கு தூக்கி கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் தர்மம் செய்வதற்கான சூழ்நிலை இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், சதக்கத்துல் லக்க, அது நீ செய்கிற தர்மம். அது எந்த அளவுக்கு தாவாவா போய் மக்கள்கிட்ட சேரும் தெரியுமா? நாமளும் பயணிக்கிறோம், எதிரிலும் நம்முடைய மாற்று மத அன்பர்கள், நிறைய உறவுகள் எல்லாம் வருகிறார்கள் என்று சொன்னால் நாம நின்று அந்த பொருளை தூக்கி அகற்றி போடுகிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு புள்ளி விழுகும். என்ன? ஏன் இதை இவர் செய்கிறாரு? எவ்வளவு பெரிய ஒரு தாவாது. நம்மிடத்தில் சிலர் வந்து வெட்கப்பட்டு கொண்டு கேட்காமல் இருக்கலாம். சிலர் வந்து கேட்டாங்கன்னா, ஏன் இதை எடுத்து போடுறோம் தெரியுமா? எங்களுடைய மார்க்கம் இதை சொல்லி இருக்கிறது. பிறருக்கு இடையூறு தரக்கூடிய பொருள் பாதையிலே கிடக்கிறதா, அதை அகற்றி போடுங்கள் என்று சொல்லி எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது என்று சொன்னால் இது எப்படி ஒரு தாவா? நமக்கு அதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை தூக்கி கொடுக்கிறான். எப்படிப்பட்ட நன்மை? நீ தர்மம் செய்யக்கூடிய பொருளாதாரம் இல்லைன்னு வருத்தப்படாத. இது போன்ற சின்ன சின்ன காரியங்கள் உனக்கு தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறான். அதுபோன்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எதிரிலே வரக்கூடிய உன்னுடைய சகோதரனை பார்த்து புன்முறுவலோடு சிரித்து அவனை நீ வரவேற்று. அப்படி நீ வரவேற்றாய் என்று சொன்னால் சதக்கத்துல் லக்க, அது நீ செய்கிற தர்மம். எதுலலாம் அல்லாஹ் நன்மையை வாரி தர்றான்? ஒரு சகோதரர் வருகிறான் என்று சொன்னால் சலாம் உரைத்து அவரை புன்முறுவலோடு சிரித்து ஆற தழுவி வரவேற்கிறோம் என்று சொன்னால் அதற்கு தர்மத்துடைய நன்மை அல்லாஹ் அள்ளித்தரானே. புன்முறுவலோடு சிரித்து வரவேற்பது என்றால் உள்ளத்திலே இருந்து வர வேண்டும் அன்பானவர்களே. வெறுமனே வாய் மட்டும் சிரித்து கொண்டு உள்ளத்துல வந்துட்டானா அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? நம்முடைய உள்ளத்திலே இருந்து சிரிப்பு வரணும். அந்த சகோதரனை பார்த்த அடுத்த நிமிடமே நம்முடைய உள்ளத்திலிருந்து சிரிப்பு வந்து புன்முறுவலாக அவனை ஆற தழுவி வரவேற்றோம் என்று சொன்னால் அதை அல்லாஹ் சும்மா விடல, அதற்கும் உனக்கு நன்மை உண்டு என்று சொல்லி அல்லாஹ் நன்மையினுடைய பட்டியலில் சேர்த்துறான். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் உங்களுடைய மனைவியினுடைய வாயிலே ஊட்டக்கூடிய ஒரு கவலை உணவிற்கு அல்லாஹ் சதக்கா செய்த நன்மையை அல்லாஹ் தருகிறான். பெரிய மலையை தூக்கி அந்த பக்கம் வைக்கிற காரியமா இதெல்லாம்? ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே சிந்தித்து பாருங்கள். என்னுடைய மனைவிக்கு கடைசியாக நான் எப்பொழுது ஒரு வாய் உணவு ஊட்டி விட்டிருப்பேன்? ஒரு இணக்கத்திற்கான ஒரு வழி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகிறான். அப்படி செஞ்சா இலகுவா உங்களுக்கு நன்மை ஏற்பட்டு விடும் என்ற அந்த நிலையோடு விட்டு விடாமல் உன்னுடைய நன்மையினுடைய பட்டியலை அல்லாஹ் அதிகரிக்கிறேன்னு சொல்றான். ஏன் இதெல்லாம் நாம் கவனம் செலுத்துவதில்லை? யோசித்து பாருங்கள். சின்ன சின்ன செயல்கள், பெரிய பெரிய அமல்களை செய்துவிட்டோம், அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்றுவிடலாம். சிந்தனைகளை மாற்றுங்கள். நாம நிறைய சின்ன சின்ன அமல்களின் மூலமாக அமல்களை செய்வதென்றால் எப்படி இருக்கணும்? வெறுமனே பெருமைக்காக பகட்டுக்காக அல்ல, இஹ்லாஸோடு உள தூய்மையோடு அந்த அமல்களை செய்யும் பொழுது சின்ன சிறிய அமலாக இருந்தாலும் சரி, பெண்ணம்பெரிய அமலாக இருந்தாலும் சரி, உள தூய்மையோடு அதை செய்து என்னுடைய ரப்புடைய திருப்பொருத்தத்தை நான் பெற வேண்டும், அவனை நெருங்க வேண்டும் என்று சொல்லி நாம சிந்தித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இதனுடைய முழுமையான கூலிகளை நம்மால் அல்லாஹ்விடத்திலே பெற முடியும். அன்பானவர்கள், நாம ஒரு அமலை செய்யறோம்னு சொன்னா செஞ்ச உடனே அல்லாஹ்விடத்துல கையேந்தினு, யா அல்லாஹ்
உனக்காக செஞ்சிருக்க ரப்பே, இதனுடைய முழுமையான கூலியை எனக்கு தந்திரியா அல்லாஹ் என்று சொல்லி நம்முடைய ரப்பிடத்திலே கையேந்தி விட வேண்டும் என்பானவர்களே. நாம சொல்லிய செய்திகள் சின்ன குறைவாக சொல்லி இருக்கிறோம். இது போன்ற அளப்பெரிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஏராளமான நிறைய அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த அமல்களை எல்லாம் அறிந்து கொண்டு நாம அதையெல்லாம் செய்யக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமில் அம்பியாய் வல் முர்சலீன், அம்மா பாத். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆன் வாயிலாக நாம் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும், நம்முடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு திருமறை வாயிலாக சொல்லித் தருகிறான். அதிலும் குறிப்பாக சுவனத்தை குறித்து திருமறை குர்ஆனிலே பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் பேசி நம்மை அதன் பக்கம் அல்லாஹ் நம்மை கொண்டு வருகிறான். அதற்கு எதிராக இருக்கக்கூடிய நரகத்தை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்து அதன் பக்கம் சென்று விடாது, இந்த செயல்கள் எல்லாம் உன்னை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்கிறான். அமல்களிலே எப்படிப்பட்ட கவனம் தேவை என்பதை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவாக திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். நாம ஒரு கணம் ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மீது எந்த அளவுக்கு கருணையாளனாக இருக்கிறான் என்பதை நாம அடிக்கடி நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அதை மறந்து விடுகிறோம். நாம் அதை திருமறையை புரட்டத்தான் நமக்கு நிறைய செய்திகள் கிடைக்கும். திருமறை எடுத்து புரட்டி பாருங்கள், அந்த கருணையாளன் எப்படிப்பட்ட அடியார்கள் மீது பாசம் கொண்டவன் என்பதை நம்மால புரிந்து கொள்ள முடியும். நாம செய்யக்கூடிய தவறுகளுக்கு, நாம செய்யக்கூடிய அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிரான செயல்களுக்கு அல்லாஹ் உடனடியாக நம்மை பிடித்தான் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன அன்பானவர்களே? அல்லாஹ் நம்மை விட்டு வைத்து என்னுடைய அடியான் இன்றைக்கு திருந்துவான், நாளைக்கு திருந்துவான், என்னுடைய அடியான் இந்த செயலை விட்டு விலகி விடுவான். அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பது தான். தன்னுடைய அடியான் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டிருக்கக்கூடிய பாசம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான், வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளன் யார் என்று சொன்னால் தன்னை குறித்து அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். நான் தான் கருணையாளன். அடியார்கள் மீது பாசம் கொண்டவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். நம்முடைய தாயினுடைய பாசத்தை விட, தந்தையினுடைய பாசத்தை விட, நாம நம்முடைய பிள்ளைகள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை விட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் மேல, நம்முடைய மனைவி மேல, நம்முடைய பெற்றோர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசங்கள் எல்லாம் எத்துணை சதவீதத்தில் அடக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் 100% அந்த பாசத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? 99 நிலையை அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டு ஒரே ஒரு அந்த பாசத்தினுடைய அந்த கருணையினுடைய நிலையை மட்டும் அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். நாம் இன்னைக்கு பார்த்து கவலைப்பட்டு கருணைப்பட்டு கருணையை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் அந்த 1% தான். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? தன்னிடத்தில் 99% வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளனாக இருப்பான்? அந்த கருணையாளன் தன்னை குறித்து அறிமுகப்படுத்தும் பொழுது கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளன் நான் தான். நாம அமல்களை செய்யும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? சின்ன சின்ன அமல்களாக இருந்தாலும் நான் என்னுடைய ரப்பிடத்திலே கூலி எதிர்பார்ப்பேன், என்னுடைய ரப்புடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்ப்பேன். அது ஒன்றுதான் என்னுடைய இலக்கு என்று சொல்லி என்ன செய்யணும்? நம்முடைய ஒட்டுமொத்த கவனமும் அந்த அமலிலே நான் முழுமையான கூலியை பெற வேண்டும் என்று இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறாங்க ஒரு சந்தர்ப்பத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாக எந்த மனிதனுடைய அமல்களும் அவனை சொர்க்கத்திலே கொண்டு போய் நுழைத்து விடாது. நாம் இன்னைக்கு உளுந்து பிறண்டு செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக சொர்க்கத்துக்கு போயிடலாம்.
சொர்க்கத்திலே கொண்டு போய் நம்மை அமர்த்தி விடும் இந்த அமல்கள் எல்லாம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த மனிதனுடைய அமல்களும் அவனை கொண்டு போய் சொர்க்கத்திலே சேர்த்து விடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் திரும்ப கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய நிலையும் காலு வலா அன்தா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய நிலையும் அதுதானா, உங்களுக்கும் அதே நிலைதானா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், கால வலா அன இல்லா யதகம்மதனி இல்லாஹு ஃபீ மக்ஃபிரத்தின் வ ரஹ்மா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளாலும் அவனுடைய ரஹ்மத்தாலும் என்னை போர்த்தி கொள்ளாதவரை என்னுடைய நிலையும் அதுதான். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, எந்த சின்ன அமலாக இருந்தாலும் பெரிய அமலாக இருந்தாலும் அமல்கள் செய்யும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய இறைவனுடைய திருப்பொருத்தம் இதில் இருக்கணும். என்னுடைய இறைவனுக்காக செய்கிறேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக அல்ல, என்னை இந்த உலகம் போற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல. அப்படிப்பட்ட சிந்தனையோடு இருந்தால் அல்லாஹ் நாளைக்கு கிழிச்சு முகத்திலே எரிந்து விடுவான். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் என்னுடைய ரப்பை நான் நெருங்குவதற்கு இந்த அமல்கள் உறுதுணையாக இருக்கும். அதை எப்படி செஞ்சா இருக்கும்? இஹ்லாஸோடு உள தூய்மையோடு செய்யும் பொழுது இருக்கும் என்பதை நாம தெளிவாக புரிந்து கொண்டு அமல்கள் செய்வதிலே கவனம் செலுத்த வேண்டும். அந்த அமலை செய்யும் பொழுது உள தூய்மையோடு இஹ்லாஸோடு இந்த காரியத்தை செய்கிறேன், வெறுமனே வெறுப்புக்காக வேண்டா வெறுப்புக்காக செய்யறோம் இருக்கும்ல. அல்லாஹ் சொல்லிட்டான் நன்மையை தரேங்கிறான், இந்த ₹1 வாங்கிக்கன்னு சொல்லி மனைவிக்கு, அப்படி அல்ல. எப்படி இருக்கணும்? இஹ்லாஸோடு, இதுல என்னுடைய ரப்பு பெரிய அமலை தரவிருக்கிறான், நன்மையை தரவிருக்கிறான், அவனுடைய திருப்பொருத்தத்தை நான் பெறணும் என்று சிந்தனையோடு இஹ்லாஸோடு உள தூய்மையோடு அந்த காரியத்தை செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். இது போன்ற நிறைய அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அந்த அமல்களை எல்லாம் தேடி தேடி சின்ன சின்ன திக்ரைகளை எல்லாம் நம்ம மனனம் செய்து நம்முடைய நேரங்கள் எல்லாம் அதிகமாக எதிரே கழிந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கையிலே இருக்கக்கூடிய பெரும் முசீபத்தாக இருக்கக்கூடிய மொபைல்ல கழிந்து கொண்டிருக்கிறது. அதை நன்மையான காரியத்துக்கு பயன்படுத்தலாமா இல்லையா? அதிலே நிறைய துவாக்கள் அப்ளிகேஷன், எவ்வளவு அப்ளிகேஷன் இருக்கிறது, அதையெல்லாம் நாம் டவுன்லோட் செய்து அதன் மூலியமாக நிறைய துவாக்களை கற்றுக்கொள்வதும் திக்ருகளை செய்வதும் இதையெல்லாம் மனனம் செய்து அந்தந்த நேரங்களிலே அதையெல்லாம் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். இதில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்துவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்று கூறி என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.